அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லா. சங்கை மிகுந்த சகோதரர்களே, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையெல்லாம் மடைமாற்றம் செய்யக்கூடிய விதமாக, திசை திருப்பக்கூடிய விதமாக, இன்னும் சில நாட்களில் தேர்தல் வர்றதின் காரணத்தினால ஒரு முன்னெடுப்பை இந்த சங் பரிவார இயக்கங்களும் சமூக வலைத்தளங்களில் செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதில் விவசாயிகள் பிரச்சனை தான் நாம் எல்லாருமே பேசி ஆகணும். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் கடும் குளிரிலையும் சாப்பாடு இல்லாமல் வயோதிகத்தை அடைந்த 80, 60, 70+ தான் அதிகமாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட வயதானவர்கள் போராடக்கூடிய இந்த போராட்டத்தை ஒரு சிங்கிள் லைனில் ஒன்றும் இல்லாத அற்பமான பிரச்சனையை வச்சு மக்கள்கிட்ட திசை திருப்ப முடியும் என்று இந்த சங் பரிவார இயக்கம் காட்டியிருக்கிறாங்க. அதை நம்ம மக்களும் பெரும்பாலானவர்கள் அதை புரிந்து கொள்ளாத ஒரு நிலைமை நாம் இப்போ விழிப்புணர்வு அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. என்ன விஷயம் என்று சொன்னால், மேற்கு வங்கத்தில் 2 சிங்கங்கள் கொண்டு வரப்படுகிறது. அந்த 2 சிங்கங்களில் ஒன்று ஆண் சிங்கம், இன்னொன்று பெண் சிங்கம் இருந்துட்டு போதே என்றால், இந்த 2 சிங்கங்களுக்கும் கோர்ட்டில் கேஸ் ஒன்று ஃபைல் செய்யப்படுகிறது. நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு உண்டான விதிமுறை என்னன்னா, ஒரு வழக்கு வந்துச்சுன்னு சொன்னால் அதை விசாரிக்கிறதா வேணாமா, அதாவது அதை வழக்காக எடுத்துக்கொள்ளலாமா அல்லது தள்ளுபடி பண்ணிடலாமா அப்படின்னு ஒரு விசாரணை வைப்பாங்க. அது தகுதியா இருந்துச்சு அல்லது உள்நோக்கத்தோட செய்யப்பட்டுச்சு அப்படின்னு பிரிச்சு பார்த்து தகுதி இருந்தால் விசாரணைக்கு எடுத்துக்குவாங்க. இல்லை இது சில்லற நோக்கம், உள்நோக்கம் என்று சொன்னால் அதை தள்ளுபடி பண்ணிடுவாங்க. அப்ப இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட உடனே நீதிபதிகள் இந்த வழக்கோட நோக்கம் என்ன, முகாந்திரம் என்ன, இந்த வழக்கோட கோணம் என்ன, தன்மை என்ன, எதையுமே பார்க்காம அதை சிந்திக்காமல் நீதிமன்றம் இதை வழக்காக எடுத்துக்கொள்கிறார்கள். அதுவே ஆச்சரியமா இருக்கு. அதுல என்ன வழக்கு என்று சொன்னால், இந்த 2 சிங்கத்துக்கு பேரு, ஆண் சிங்கத்துக்கு பேரு அக்பர், பெண் சிங்கத்துக்கு பேரு சீதா. இந்த 2 சிங்கத்தையும் ஒரே கூண்டுல வச்சிருக்கிறாங்க. அக்பரும் சீதாவும் எப்படி ஒரு கூண்டுல இருக்கலாம், ஒன்னா விளையாடலாம், ஒன்னா சாப்பிடலாம், ஒன்னா பேசலாம், கொஞ்சி குழாவலாம் என்ற லெவலுக்கு இதை சித்தரிச்சு அந்த கேஸை ஃபைல் பண்ணி இருக்கிறாங்க. என்னடா கிறுக்கனா இருக்கு, நீங்க மூளை வறண்டு போச்சான்னு நீதிபதி கேட்கணும். அதுக்குதானே படிச்சுட்டு போயிட்டு உட்கார்ந்துருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா, பயங்கரமான கேஸு, இதுக்கு அந்த மிருக காட்சி சாலை சரியான பதிலை தந்தே ஆக வேண்டும் அப்படின்னு அவரு தீர்ப்பளிச்சு மிருக காட்சி சாலை பதிலளிக்கிறாங்க. நாங்க அக்பருங்கிற பேரு நாங்க வச்சது கிடையாது, ஏற்கனவே அவங்க வச்சு அந்த மிருக காட்சி சாலைக்கு வர்றதுக்கு முன்னாடியே கொண்டு வந்த சிங்கம். 2வது இந்த மிருகத்துக்கு பேர் வைக்கிறதுனா இன்னைக்கு நேத்தா நடந்துட்டு இருக்கு. ஒரு மிருகத்துக்கு வைக்கிறது கூப்பிட்டா வருங்கிறதுக்காக, பேரெல்லாம் மாற்ற முடியாது. மனுஷனுக்கு மாத்துற மாதிரி மிருகத்துக்கெல்லாம் பேரை மாற்ற முடியாது, வச்சதுதான். இன்னைக்கு நாளைக்கு பேரை மாத்துவியா நீ? அதுக்கு முஸ்லீம்னு தெரியுமா, ஹிந்துன்னு தெரியுமா, மதம்லாம் தெரியாது. ஆனால் இந்த மதவெறி பிடித்த கும்பல் அந்த பேர் வச்சா கூட வெறுக்கிறாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இப்ப இந்த கேஸுக்கு இப்படிலாம் வழக்கு விசாரிச்சதுக்கு அப்புறம் ஒரு சூழ்நிலையில இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட தகவல் நியூஸ் ரீடர்களுக்கெல்லாம் வருகிறது. இப்ப சோசியல் மீடியால வைரல். என்ன வைரல்? விவசாயிகள் கடுங்குளிர்ல போராடுறது வைரல் இல்ல, அடி வாங்குறது, பேலட்ல அடி வாங்குறது வைரல் இல்ல, பல தடைகளை மீறி உயிரை பணைய வச்சு தடியடி எல்லாம் அதெல்லாம் வைரல் இல்ல. எது வைரல் ஆகுதுன்னா, அற்பத்திலும் அற்பமான ஒரு சாதாரண ஒரு கேஸ் போட்ட ஒரு கிறுக்குத்தனம் வைரல் ஆகுது. ஏன் வைரல் ஆகுதுன்னா, இதை முடிவு பண்றது அவனா இருக்கிறான். யாரு? எவன் நம்ம எதை பத்தி பேசணும், எதை நம்ம நகைச்சுவையா எடுத்துக்குவோம், எதை கிறுக்குத்தனமா எடுத்துக்கிட்டு அதையே ட்ரெண்ட் ஆக்குவோம்னு முடிவு செய்யறது அவனா இருக்கிறான். நம்மளை அப்படி ரீட் பண்ணி இருக்கிறான். அதனால என்ன ஆகுது என்று சொன்னால், நம்ம இதை போட்டா, இந்த நேரத்துல இதை போட்டா கண்டிப்பா வைரல் ஆகும், கண்டிப்பா இதை பத்தி எல்லாரும் பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க? கிறுக்கன்னு பேசுவாங்க. இதை வச்சுக்கிட்டு அறிவாளி நான் பேச முடியும்? இதை வச்சுட்டு லாஜிக்கா கேட்கலாம்ல, ஏன்டா சிங்கத்துக்கு போயிட்டு மதம் பாக்குறீங்களாடா, மதவெறி பிடிச்ச கூமுட்டைங்களா என்று மக்கள் திட்டுவாங்க. அவங்களுக்கு திட்டுறத பத்தி எல்லாம் கவலை இல்லை. ஏன்டா ஆண் சிங்கத்துக்கு அக்பர்னு பேர் வச்சதுனால பெண் சிங்கம் சீதாவோட சேரக்கூடாதுங்கிறியே, சீதா பழம்னு ஒண்ணு இருக்கு, அது கூட சீதா தான். அதை ஒரு மதத்துல உள்ளவங்க இன்னொரு மதத்துல உள்ளவங்க வாங்கக்கூடாதா? ஜோசப்னு பேர் வச்சா அது கிறிஸ்டின் சிங்கன்னு அறிவிப்பியா? இப்ப சீதான்னு பேர் வச்சதுனால அதுக்கு வெஜ்ஜு கொடுக்க போறியா? சாப்பாடு என்ன சாப்பாடு கொடுப்ப? அதுக்கு சிக்கன் கொடுப்பியா, இல்லது மட்டன் கொடுப்பியா, பீஃப் கொடுப்பியா, அல்லது புளியோதரை கொடுப்பியா என்று லாஜிக்கா கேட்கறவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. இப்படி காரி துப்பி கேள்வி கேட்டாலும் அவங்க நோக்கம் என்னன்னா, நீ நல்லா கேளு, உன் டைம் வீணாகணும், நீ நல்லா எங்களை திட்டணும், அது மூலமா விவசாயிகளை பத்தி பேசாம இருக்கணும்.
அது மூலமா ஓன் நல்லதை பத்தி நீ பேசாம இருக்கணும், அதுதான் எங்களுக்கு வேணும். இதுதான் மைண்டு. அப்ப நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எந்த நேரத்துல எதை போட்டா எப்படி வெடிக்கும், எதை நகைச்சுவையா வெடிச்சாலும் பிரச்சனை இல்லை, வெறி பிடிச்சி கேவலமா திட்டுனாலும் அதை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை, சொரண கட்டவங்க தானே. அப்ப இந்த ஒரு மனநிலையில் அவர்கள் இருப்பதின் காரணத்தினால் அவங்கள நம்ம கேனப்பைய நம்ம முட்டாப்பையன் நம்ம திட்டுறோம்ல, ஆனா அவன் என்ன நினைச்சுக்குவான்னா, நான் உன்னை எப்படி திசை திருப்பிட்டேன் பாத்தியா, எப்படி விவசாயிகள் போராட்டத்தை பத்தி பேச விடாம பாத்திட்டேன் பாத்தியா அவன் நினைப்பான். அப்ப இந்த தன்மையில் தான் நம்மளுடைய சமூக வலைத்தளங்களினுடைய போக்குகள், அவன் எதை முடிவு பண்றானோ அதை பேசுற லெவலுக்கு இருக்கிறது என்பதைத்தான் இங்க நம்ம புரிஞ்சு கொள்ளணும். மடமை தான். எது மடமை? எதை பத்தி பேசணுமோ அதை பத்தி பேசாம வேற ஒன்றை பேசினால் அதுதான் மடமை. அப்ப அதை யாரு தீர்மானிக்கிறான் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சு கொள்ளாம இருக்கிறது அதை விட பெரிய மடமை. அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் அதை பத்தி எந்த கவலையும் இல்லை, நான் என்னோட என்டர்டெயின்மெண்ட் இருந்தா போதும்னு நினைக்கிறது அதை விட மிகப்பெரிய மடமை. அப்ப இந்த மடமை தன்மையை நம்மளிடத்திலிருந்து நீக்கப்பட்டு மிக தெளிவாக சிந்தித்து, எதை சொன்னா அவனுக்கு வலிக்கும், ஓட்டு மிஷினை பத்தி இவிஎம் பத்தி பேசினா வலிக்கும், எதிர்கட்சிகள் பேச மாட்டேங்கிறாங்க, ஊடகங்கள் பேச மாட்டேங்கிறாங்க, அதை பத்தி பேசணும். கல்வியை பத்தி பேசினா அவனுக்கு வலிக்கும், எதிர்கட்சிகள் பேச மாட்டாங்க, ஊடகங்கள் பேச மாட்டாங்க, அதை கொண்டு போகணும். எதை பேசினால் வலிக்கும் என்று எதை சொன்னால் அவனுக்கு உறுத்துமோ, விவசாயிகள் பிரச்சனையை சொன்னா உறுத்தும், அதை கொண்டு போகணும். அவன் எதை விரும்ப மாட்டேங்கிறானோ அதை உறுத்தணுமே தவிர அவன் விரும்புறதை நம்ம செய்யக்கூடாது. ஆக இந்த ஒரு தன்மை தான் இன்றைக்கு நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு படிப்பினையாக இருக்கிறது. அதனால இந்த சிங்க சப்ஜெக்ட்ல நம்ம இது மாதிரி நிறைய சப்ஜெக்ட் வரும். எதுலையுமே நாம் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கணும், இது மூலமா நம்ம மடைமாற்றம் செய்யப்படுகிறோமா, மெயினான விஷயத்துல இருந்து திசை திரும்புறோமா, அல்லது கரெக்டான ரூட்ல இதை பேசுனா அவனுக்கு வலிக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம சிந்திச்சு கொண்டு போகணும். அப்படிப்பட்ட புரிந்து கொண்ட மக்களாக நாம் இருக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.